வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ள ஒரு நடிகருடைய கடத்தப்பட்ட வழக்கு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 26 நாட்களுக்கு பின்பு வீடு திரும்பியிருக்கிறார் அந்த நடிகர். யார் அந்த நடிகர், வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பிரபல நடிகர் கடத்தப்பட்ட வழக்கு. 26 நாட்களுக்கு பின்பு வீடு திரும்பியிருக்கிறார் அந்த நடிகர். பிரபல நடிகர் குருசரன் சிங் வாரக்கணக்கில் காணாமல் போன நிலையில் இது குறித்து அவரது தந்தை காவல் நிலையத்தில் தனது மகன் கடத்தப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாரு. இந்த செய்தி கடந்த சில வாரங்களாகவே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில நடிகர் குருசரன் சிங் வீடு திரும்பியுள்ளார். கடந்த ஏப்ரல் 22 காணாமல் போன நிலையில நேற்று அவர் வீடு திரும்பியதாக போலீசார் தெரிவித்திருந்தாங்க. பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான தராக் மேத்தா உல்டா சாமா ரேசன் சிங் சோதியாக நடித்ததன் மூலம் ரசிகர்களிடமே மிக பிரபலமான நடிகராக குருசரன் சிங். இந்த நிலையில கடந்த ஏப்ரல் 22 நடிகர் குருசரன் சிங் பாத்தீங்கன்னா திடீரென காணாமல் போயிருக்கிறாரு. இது குறித்து அவரது தந்தை புகாரின் பேரில் டெல்லி காவல்துறையினர் இதை கடத்தல் வழக்கு பதிவு செய்தாங்க. மேலும் நடிகரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விசாரணை நடத்தி வந்தாங்க. போலீசாரின் கூற்றுப்படி மீண்டும் வீடு திரும்பிய நடிகர் குருசரன் சிங் விசாரணையின் போது போலீசாரிடம் தனது உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு மத பயணத்தில் இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் அமிர்தசரஸ் மற்றும் லூதினியா போன்ற பல நகரங்களில் உள்ள குருத்வாரர்களுக்கு சென்றிருக்காங்க. ஆனால் அவர் பின்பு அவர் வீடு திரும்ப வேண்டும் என்று உணர்த்தியதை அடுத்து தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். முன்னதாக கடந்த ஏப்ரல் 22 அன்று நடிகர் குருசரன் சிங் டெல்லியிலிருந்து மும்பைக்கு விமானத்தை பிடிக்க வேண்டிய நிலையில அவர் விமானத்தில் ஏறாமல் காணாமல் போயிருக்கிறாரு. அவரது தொலைபேசி எண்ணும் ஏப்ரல் 24 வரை செயல்பாட்டில் இருந்தது. அதன் மூலம் பல பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டது என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அவர் காணாமல் போன நாளிலிருந்து சிசிடிவி காட்சிகள் நடிகர் குருசரன் சிங் தனது முதுகில் ஒரு பையுடன் நடப்பது தெரிந்தது. இவரது தந்தை கர்த்திங் சிங் தனது மகனை காணவில்லை என்று புகார் அளித்தார். அதன் பின்பு செய்த கடந்த ஏப்ரல் 26 அன்று இந்திய தண்டனை சட்டம் IPC பிரிவு 365 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. விசாரணை போது ஒரு போலீசார் அதிகாரி சிங்கின் நிதி நிலைமை சரியாக இல்லை, ஏனெனில் பல கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் வைத்திருக்கிறார் என்றும் கூறினாங்க. சிங் தியானம் செய்யும் ஒரு பிரிவை பின்பற்ற என்பதையும் தியானத்திற்காக இமயமலை செல்வதில் ஆர்வம் காட்டுவதை போலீசார் விசாரணையில் கண்டறியப்படுவதாக குறிப்பிடத்தக்கது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.